பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம எதை ஜெயிக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ யாராவது நம்மளை அடிக்க வராங்க, ஏதாவது ஒரு கல்லை நம்ம மேலே எறிகிறாங்கன்னா அதுக்கு அந்த கல் மேலே பற்றுமோன்னு ஒன்று நம்ம விலகுவோம், அப்படி இல்லைன்னா அதை கையில் பிடிப்போம். அது எந்த வகையில் வருதுன்றதை நம்ம கண்ணு பார்த்து உடனே செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ போய் இது கண்ணுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் பிசாசுடைய கிரியைகள் இருக்குது பார்த்தீங்களா, அவைகளை நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 6 அதிகாரத்தில் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இது வேத வசனம். இந்த வேளையில் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, நீங்க எல்லாரோடும் போராடுறீங்க, ஆனால் முக்கியமாக யார் கூட போராடணும்னா கண்ணுக்கே தெரியாத வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அவைகளோடு கூட நம்ம போராட்டம் உண்டு. அதில் நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெயிக்க கூடாதபடிக்கு பல எங்களை அது செய்யும், பல விதமான காரியங்களை தடுக்கும். பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையை சீராய் நம்மளை நடத்த விடாது. எல்லா இடங்களிலும் மாம்சம் தலை தூக்கி நிற்கிற மாதிரி நமக்கு முன்பதாக வந்து சேரும். ஹல்லேலூயா. ஸோ நாம அதை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், அதை எதிர்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு மாம்சத்தை வச்சு தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறது. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படியே சாவார்கள். அப்போ நாம் என்ன பண்ணணும்? பிசாசு மாம்சரீகமாய் பலவிதமான காரியங்களை, பிரச்சனைகளை, சண்டைகளை, தேவையற்ற பிரிவினைகளை எல்லாத்தையும் கொடுக்குது. அதை நீங்கள் ஆவியினாலே ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்தில் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. இதை குறித்து ரோமர் 8 அதிகாரம் 5 வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது பிசாசு என்ன பண்ணுதுன்னா, மாம்சத்தில் தான் நம்மளை ஒடுக்க பார்க்குது. மாம்சத்தோடு கூட அது செயல்பட விரும்புகிறது. நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை செய்யக்கூடாதபடிக்கு சில விஷயங்களை தடுக்கிறது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, மாம்சத்தோடு எந்த காரியத்தையும் அணுகாமல் ஆவியின் பிள்ளைகளாய் ஆவியின்படி சிந்திக்கணும். அப்போ நம்ம சிந்தனையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த வகையில் பிரச்சனைகள் பிசாசு நம்மகிட்ட கொண்டு வந்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று சிந்தனையில் நீங்கள் முதலாவது தெளிவை கொண்டு வர வேண்டும். உங்கள் சிந்தனை மாம்சத்தோடவே இருந்துச்சுன்னா பிசாசு கொடுக்குற ஆயுதத்தில் நீங்கள் விழுந்து போவீங்க. ஆனால் உங்கள் சிந்தனை ஆவிக்குரிய விஷயமா இருந்ததுன்னா கரெக்டாக அந்த பிசாசு எதை நோக்கி வருதோ, எதை நோக்கி நம்மக்கிட்ட பேசுதோ, எதை நோக்கி நம்மக்கிட்ட நம்மளை அழிக்க நினைக்குதோ அதை ஆவியினால ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஆவியோடு நடக்க வேண்டும். அப்பதான் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க முடியும். மாம்சத்தோடு யோசிக்காதீங்க. சண்டை வந்தா சண்டையோட சண்டையா வார்த்தைகளுக்கு மேல வார்த்தைகளை கொடுக்காதீங்க. பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்க ஆவியோடு நாம் ஜெபிக்கணும். நல்லா போய், ஆண்டவரே இந்த சண்டை வந்துருச்சு, நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே, இதுக்கு நான் எதிர்த்து பேச மாட்டேன், நான் பிசாசை கட்டுற ஆண்டவரேன்னு முட்டிக்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. மாம்சத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆவியில ஜெயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் பல முறை தாவீதை கொல்லும்படியாக வருகிறான், ஈட்டி எடுத்துக்கிட்டு அவனை உருவ குத்தும்படியாக வருகிறான். ஆனால் தாவீதோ எத்தனையோ சூழ்நிலையில் அங்கிருந்து அவன் விலகினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவனால் அங்கிருந்து விலக முடிந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவன் நல்ல ஆவியோடு தேவனோடு கூட எப்பொழுதும் துதியும் பாடலும் தேவனோடு பேசுகிற மகனாக இருந்தபடினால நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவிக்குள்ள நீங்க வளர்ந்தீங்கன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகமும் அந்யோன்ய ஐக்கியமும் பாடலும் ஜெபமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிசாசுடைய மாம்ச சிந்தனைகளை ஜெயிக்க உங்களாலே முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் இருப்பவர்களும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கவன் அழிக்க ட்ரை பண்றான், உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஜெயிக்க முயற்சிக்கிறாரு. நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடாமல் ஆவியில் இடம் கொடுத்து இந்த எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை போல நல்ல ஜெபிக்கிறவர்களாக, ஆராதனை பண்ணுகிறவர்களாக, எல்லா காரியத்திலும் தேவனுக்கு
உங்களுக்கு இடத்துல தெரிவிக்கிற பிள்ளைகளாக ஆவியோடு எப்போது நிறைந்திருங்க. எப்பேற்பட்ட மாம்சமான கிரியைகள், பிசாசுடைய அந்தகார கிரியைகள், பொல்லாத கிரியைகள் மறைமுகமாய் வந்தாலும் ஆவியானவர் அதை தடுத்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வீட்டிலையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெரிய ஜெயத்தை உங்களாலே காண முடியும். ஆமென், அல்லேலூயா. அதை தான் வசனம் சொல்கிறது. பிள்ளைகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை ஆவியில ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாமோ மாம்சத்தில் விழுந்து போகிறோம். நீங்கள் மாம்சத்தில் விழுந்து போகாதீங்க. பொல்லாத பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். அதுதான் சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாய் இருக்க வேண்டும். ஆவியினால் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாவற்றும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ டெய்லி இந்த வசனத்தை நாங்கள் ஏன் அனுப்புறோம் தெரியுமா? நீங்கள் மாம்சத்தில் அழிச்சு ஆவியில் வளரணுன்றதுக்காக தான் இந்த வசனத்தை தினமும் அனுப்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குள்ளாக மாறுங்க. தேவனோடு கூட இணக்கமாக இருங்க. பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். தடைப்பட்ட காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். பிசாசு கொண்டு வந்த தடைகளை உடைக்க முடியும். என் தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தாவீதோடு இருந்து கர்த்தர் ஜெயமாய் நடத்தினது போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்தி வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் அமர்ந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பாக. ஆண்டவரே, மாம்ச சிந்தனை எல்லாம் மரணமாக இருக்கிறது. ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆவியினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பிள்ளையாய் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபை தாங்க. எங்கிருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, மாம்சத்தை அழித்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு காரியத்திலும் என் பிள்ளைகள் ஜெயம் பெறட்டும். ஆசீர்வதியும் அப்பா. இந்த வேளையில கூட வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள், பிசாசின் தந்திரங்கள், ஆண்டவரே, எல்லா அசுத்தாவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து இந்த பிள்ளைகளை ஜெயம் எடுக்க செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. God bless you.